ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் எங்களுடைய சன் பிராங்க்லின் ரிச்சர்ட் அலன் பிரைட் எல்லாரும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொடர் போதனையிலே, இந்த வெற்றி வாழ்க்கை என்ற இந்த தொடர் போதனையிலே இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு காரியம், எவ்வளவு வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். இந்த பூமிக்குரிய நாட்களிலே நாம் 100 வருடம் வாழ்ந்தாலும் இந்த 100 வருடத்தை இந்த பூமியிலே நாம் ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, தேவன் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நாம் புரோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தோமா என்பதுதான் மிக மிக முக்கியம். அதனால்தான் how you live is more important than how long you live. புரியுங்களா? அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பூமிக்குரிய இந்த நாட்கள், இந்த வாழ்க்கையிலே இன்றைக்கு உலகத்திலே இந்த COVID-19 பேண்டமிக்கினாலே இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு புதிய திரிபுவாக மாறி அநேக இது பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா வைரஸ், இப்போ ஒமைக்ரான் வைரஸ் இப்படியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அநேகர் மறைத்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் நமக்கு கிருபையாய் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தருணங்களை கொடுத்திருக்கிறார். அதனாலே தேவன் கொடுத்த இந்த ஒவ்வொரு நாளையும் நாம் புரோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக, வெற்றியின் வாழ்க்கையாக, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதில்லை, எப்படி நாம் வாழ்ந்தோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். பாருங்க, ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய அருமையான ஆண்டவர், அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றி அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். நாம் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு என்ன உண்டாகிறது? ஏன்னா சோர்வுகள் அநேக விதத்திலே உலக மாமிசம் பிசாசு நமக்கு விரோதமாக கிரியை செய்வதனாலே சோர்ந்து போகிறோம். அப்படி சோர்ந்து போகிற நமக்கு இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் அவர் நல்ல பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். அழைத்தவர், நம்ம ஆண்டவர் என்ன சொல்வார்? படைத்தவர், உருவாக்கினவர். சோர்ந்து போக நேரத்தில் நமக்கு ஒரு பூஸ்டாக அவர் தான் நமக்கு உற்சாகத்தை, பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எந்த காரியத்துல நீங்க சோர்ந்து போய் படுத்திருக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனை உங்களை உற்சாகமாய் எழும்பி பிரகாசிக்காதபடி, எதிர்கால வாழ்க்கையை குறித்து நன்றாக சிந்திக்க விடாதபடி உங்களை சோர்வுக்குள்ளாக உண்டாக்குகிற காரியம் என்ன? சற்று சிந்தித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவளுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா! சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! பாருங்க, அன்றைக்கு கோலியாத் 40 வருடங்களாக இஸ்ரவேல் ராணுவத்தை இஸ்ரவேலை எதிர்த்து வந்து கொண்டிருந்தான். ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் சவுல் ராஜா என்ன நினைத்தாங்க? இது நம்முடைய தலையெழுத்து, இவன் நம்மளை என்ன செய்யறான்? மிரட்டி கொண்டு இருக்கிறான். ஒருவேளை இவனா சவாலுக்கு ஆளை கூப்பிடுறான், ஆள் வரலாம், இவனே போய் விடுவான், இல்ல கர்த்தருடைய சித்தம் நடைபெறட்டும் என்று சொல்லி ஏன்னா அவங்க அமைதியாக இருந்து விட்டார்கள். யாரு? இஸ்ரவேலுடைய ராணுவம், சவுல் ராஜாவும் அமைதியாக இருந்து விட்டார்கள். ஆனால் அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த ஒரு சூழ்நிலையிலே பார்த்தீங்கன்னாக்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தில் பார்க்கிறோம், நெருப்பு கோழி, அதாவது ஆஸ்ட்ரிச் சொல்லக்கூடுமே, அது கோழி பார்த்தீங்கன்னாக்க எதிராக ஏன்னா ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அது என்ன செய்யணும்? அந்த மணல் பகுதியிலே தன்னுடைய தலையை மணலுக்குள்ளாக ஏன்னா உள்ளே வைத்து விட்டு அந்த பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்து விட்டோம் என்று அது நினைக்குமா? புரியுங்களா? ஆனால் கழுகு பாருங்க, கழுகு எப்படிப்பட்ட ஒரு பறவையாக இருக்கிறது? அது தூர பார்வை கொண்டதாக இருக்கிறது. அது இரையை சரியாக கணித்து அந்த இரையை கவி செல்லக்கூடியதாக இருக்கிறது. எதிரி தனக்கு விரோதமாக ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு எதிராக புயல் வீசினாலும் அந்த புயலை எதிர்த்து கொண்டு மேலே உன்னதத்தை நோக்கி பறக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறது. தன்னுடைய எதிரிகளை மேற்கொள்ளவும் தனக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளாக மேற்கொள்வதற்கும்
கழுகு அப்படிப்பட்ட ஒரு பலனுள்ள வல்லமையுள்ள ஒரு பறவையாக இருக்கிறது. இந்த நெருப்புக்கோழி இருக்கு பாருங்க, இந்த நெருப்புக்கோழி அதனுடைய புரதத்திலிருந்து எடுத்து நம்மளுடைய மாஸ்க்ல தடவணும்னாக்கா அதை லேப்ல ஈஸியாக டெஸ்ட் பண்ணோம்னாக்கா கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடித்து விடலாமா. இந்த நெருப்புக்கோழி பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனையை கண்டு மேற்கொள்ளாதபடி பிரச்சனைக்கு ஒளிந்து தன்னுடைய தலையை மணலில் வைத்த உடனே பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விட்டது என்று நினைக்குமா? புரியுதா? பிரச்சனையில் நாம் தப்பித்து கொண்டோம் என்று நினைக்குமா? அதனால் இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் பிரச்சனை தானாக மாறிவிடும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு பாருங்க, உலகத்திலே 2 விதமான கூட்டம் இருக்கிறாங்க. ஒன்று பிரிவினை, தங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை இல்லாத போல ஒரு சிலர் ஆக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெளிவேஷம் போட்டுக்கொண்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பாருங்கன்னாக்கா பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சுட்டி காட்டினாலும் பிரச்சனையிலிருந்து அவங்க தன்னை மாற்றிக் கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. புரியுங்களா? அதனால பிரச்சனை வெளியே தெரிந்து விடக்கூடாதுன்னு ஆக்ட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இல்லை பிரச்சனை சுட்டி காட்டினாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி திரிகிற ஜனங்களும் இருப்பாங்க. புரியுங்களா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அதனால தான் நான் இந்த நெருப்புக்கோளை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன், அதே போல கழுகை முன்பாக வைத்திருக்கிறேன். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு அதை எதிர்த்து முன்னேறி செல்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்களா? இல்ல பிரச்சனை வரும்போது இந்த நெருப்புக்கோழியை போல மணல்ல தலையை உள்ள வைத்து விட்டால் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று நினைக்கிறீர்களா? அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அனைவர் நினைப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா, சில குடிப்பழக்கத்தில் இருப்பாங்க. நம்ம அவங்க நினைப்பாங்க இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தி விடாது, காலப்போக்கில் நம்ம இதிலிருந்து மீண்டு விடுவோம் என்று நினைப்பாங்க. ஆனால் அதிலிருந்து மீளாதபடி அதில் அடிமையாக சிலர் சென்று விடுவார்கள். புரியுங்களா? அதனால வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில முதலாவது உங்கள் பிரச்சனை என்ன என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும். அந்த பிரச்சனை நீங்க அறிக்கையிடணும். இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன் என்று சொல்லி. புரியுங்களா? அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அனைவர் நினைக்கிறாங்க இந்த பிரச்சனை வெளியே சொன்னா தன்னுடைய தன்மானத்திற்கு தனக்கு அவமானம் வந்து விடுமே என்று சொல்லி பிரச்சனை வெளியே சொல்லாமல் இருந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே, எப்பக்கத்திலும் உத்தரப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று சொல்லுவது மட்டுமல்ல, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நமக்கு என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. பவுல் சொல்கிறார், அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை நமக்கு ஆண்டவர் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அநேகர் நினைக்கிறாங்க, தனக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் பதறாங்க, துடிக்கிறாங்க, பிரமித்து போய் நிற்கிறாங்க. ஏன்னா தன்னை துரதிர்ஷ்டசாலியாக பயத்தினாலும் தன்னுடைய பதட்டத்தினாலும் புலம்பலினாலும் ஐயோ பிரச்சனை இப்படி வந்து விட்டதுன்னு சொல்லி அநேகர் என்ன செய்யறாங்க? தோல்விக்குள்ளாக சென்று விடுகிறாங்க. புரியுங்களா? அதனால்தான் அநேக வேளைகளிலே பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்றாங்க, சாத்தான் மேல பழிய போடுறாங்க, பட்ட காலிலே படும் என்று சொல்லி, இல்ல தேவன் என்னை சோதித்து கொண்டு சோதிக்கிறார் என்று சொல்லுவாங்க. புரியுங்களா? அதனால்தான் பிரச்சனையை அடுத்தவர்கள் மேல போடுவாங்க. தன்னிடத்தில் பிரச்சனை இருக்கிறது, தான் அதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டாங்க. ஒன்று பிரச்சனை சாத்தான் மேல் போடுவாங்க, இல்ல தேவன் தான் பிரச்சனை காரணம் என்று சொல்லுவாங்க, இல்ல பிரச்சனைக்கு மற்றவர்கள் தான் காரணம் என்று சொல்லுவாங்க. முதலாவது நம்மிடத்தில் என்ன இருக்கு, பிரச்சனை இருக்கிறது என்பதை பார்த்து நம்மை மாற்றிக் கொள்வதற்கு நாம் தயார் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 14 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. வேதவசனம் எவ்வளவு தெளிவாக சொல்கிறது பாருங்க. கர்த்தர் நமக்கு அனந்த ஞானத்தை கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எங்கே செல்ல வேண்டும், எங்கே செல்லக்கூடாது, எதிர்கால வாழ்க்கை நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லா காரியங்களையும் அது பகுத்து உணர்ந்து, புரியுங்களா, நமக்கு அதான் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் மரண வழிகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன,
கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தக்கூடிய காரியம் என்ன? இந்த காரியம் மற்றவர்களுக்கு இடரை உண்டாக்குமா என்று யோசித்து பார்த்து காரியங்களை நீங்க செய்தீர்கள் என்றால் என்ன, நீங்க சோதனையில் சிக்குண்டு மாட்டீங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று யாக்கோபு 1:14 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் மாற்றங்கள் முதலாவது நம்மிடத்தில் துவங்க வேண்டும். ஹல்லேலூயா. மாற்றம் தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழி. ஹல்லேலூயா. நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாய், தேவநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால்தான் எழுப்புதலுக்காக ஏங்குகிறவன் மழையை குறித்தோ வெயிலை குறித்தோ குறை சொல்லிக் கொண்டு இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கின்ற பொழுது ஐயோ மழை பெய்கிறது, நான் எப்படி போய் சுவிசேஷத்தை அறிவிப்பு என்று சொல்ல மாட்டான். வெயில் அடிக்கிறது என்றால் கடுமையான வெயில் அடிக்கிறது என்று என்ன சொல்ல மாட்டான். புரியுங்களா? காற்று அடிக்கிறது என்று சொல்லி என்ன விதைக்க செல்லாமல் இருக்க மாட்டான். புரியுங்களா? அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது முன்னேற்றத்திற்கு முதலாவது மாற்றம் தான் மிக மிக முக்கியம். உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகின்ற பொழுது பழைய வாழ்க்கை தோல்வியின் வாழ்க்கை என கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை மாற்றி நீங்கள் முன்னேற்றத்துக்குள் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். உங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களை பராக்கிரமசாலியாக கர்த்தர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல. புரியுங்களா? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல. கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டு, புதிய நம்பிக்கை உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளாக என தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களை முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். காரணம், யுத்தம் உங்களுடைய அல்ல, அது கர்த்தருடையது. என ஹல்லேலூயா. என கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், வழக்காடுகிறார், உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உங்களுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால எந்த பிரச்சனையும் நிரந்தரமானது அல்ல. குளிர்காலத்துக்கு அப்புறம் ஒரு வசந்த காலம் வருவது போல, இரவுக்கு பின் ஒரு பகல் வருவது போல, துக்கத்தை பின் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்கள் தோல்விக்கு பின் வெற்றி நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. அதனால்தான் இதுவரை எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கீங்க. அந்த பிரச்சனையின் மத்தியிலே நீங்க போய் கொண்டிருக்கிறீங்களா? அந்த பிரச்சனை வந்தது, சில காலம் இருந்தது, பிரச்சனை தீர்ந்து விட்டது. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இதுவரை உங்களை சுமந்த தேவன், காத்த தேவன். உங்க பிரச்சனையிலிருந்து உங்களை தப்பிவித்து உங்களை வெற்றிக்குள்ளாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே உலகம், மாமிசம், பிசாசின் மூலமாக நமக்கு சோர்வுகள் சில வேளையில வரும். புரியுங்களா? அதாவது மனச்சோர்வு, ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் வரக்கூடும். ஆனால் அந்த மனச்சோர்வை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம் என்றால், நாம் இலகுவாக எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாக நம்ம மேலெழும்பி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாருங்க, அநேகர், எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி தான். அவருடைய வாழ்க்கையில் சில வேளைகளிலே மனச்சோர்வு வந்தது. ஆனால் கர்த்தர் எலியாவை பார்த்து, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது என்று சொல்லி எலியாவை கர்த்தர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியம், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல, போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்ல. ஆனால் பிரச்சனைகளில் நீங்க மூழ்கி போய் விடக்கூடாது, போராட்டங்களில் நீங்க சோர்ந்து போய் விடக்கூடாது, சோர்ந்து சுருண்டு போய் படுத்து விட கூடாது. அதனால்தான் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5:9 சொல்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் என்னுடைய மனைவி பாஸ்டர் டாக்டர் சீலா அடிக்கடி சொல்லுவாங்க, கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்திற்காக அழைத்து இருக்கிறார். நம்முடைய காலத்துக்கு முன்பாக எந்த COVID-19 பெண்டமிக்கோ, எந்த பிரச்சனையோ, எந்த விபத்தோ நம்மை பறித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த பூமியிலே கர்த்தருடைய காரியத்தை செய்யும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், அவருடைய ஊழியத்தை உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணும்படியாய், செய்தியை கொண்டு செல்லும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார், நம்மை இணைத்து இருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அதை இந்த பூமியிலே அவருடைய வருகை வரை, நான் இந்த பூமியிலே நம்முடைய நாட்கள்
பூரண நாட்கள் இருக்கின்றவரை அதை நாம் செய்து முடிப்போம். ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். தேவாலயமாக அவர் நம்முடைய ஒளிமயமான எதிர்காலமானவராக நமக்குள்ளே இருக்கிறார். மகிமின் நம்பிக்கையானவராக நமக்குள்ளே இருக்கிறார் என்று அடிக்கடி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் எங்களுடைய சோர்வுகள் எல்லாம் என்ன இலகுவாக பறந்துவிடும். நாங்கள் உற்சாகமாக கர்த்தருக்குள்ளாக நல்ல அந்நிய பாஷையில பேசி உற்சாகப்பட்டு கர்த்தருக்குள்ளாக மீண்டுமாக என்ன செய்திகளை ஆயத்தப்படுத்தி செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு அந்த வார்த்தைகள் மிகவும் எங்களை பலப்படுத்தியது, உற்சாகப்படுத்தியது. ஹல்லேலூயா. அநேகருக்கு பாதிப்பு காரணம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வருகின்ற பொழுது அதனால சோர்ந்து போய் சுருண்டு போய் படுத்து விடுறாங்க. அதனால்தான் அவங்க எழும்ப முடியாத அளவுக்கு எழும்ப முடியவில்லை. ஹல்லேலூயா. அதனால தோல்வி ஒரு மனிதனுடைய ஒரு தோல்வி வாழ்க்கை முழுவதும் தோல்வியாக மாற்றுவது கிடையாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அநேகர் வெற்றியின் பக்கத்தில் வந்து விடுவாங்க. ஆனா ஒரு சின்ன காரியத்தினால சோர்ந்து போய் சுருண்டு படுத்து கொள்வதனாலே அந்த வெற்றியின் கனியை அவர்களால் பறித்துக் கொள்ள முடியாமல் சென்று விடுகிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் ஒரு முறை வின்சென்ட் சர்ச்சில் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரதம மந்திரி ஒரு கூட்டத்தில் எழுந்து அவர் சொன்னார், எழுந்து 3 முறை ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள், ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள், ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள் என்று அவர் 3 முறை முழக்கமிட்டாரா ஜனங்களை பார்த்து. ஹல்லேலூயா. அதனால் தான் வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா 40வது அதிகாரம் வசனம் 29வது வசனத்திலே, தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா பிரச்சனைகளும் கொஞ்ச நாளும் தாங்க, சில நாட்கள் தாங்க இருக்கும். சூரியனை கண்ட பனியை போல நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண்கின்ற பொழுது உங்கள் பிரச்சனைகள் பனியை கண்ட இந்த பனி சூரியனை பார்த்து பனி மறைந்து போவது போல உங்கள் பிரச்சனை நீங்கி போய்விடும். ஹல்லேலூயா. அதனால் தான் பாருங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே, லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கும் உபத்திரவம் என்று 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சாக்கடை தண்ணி போய்கொண்டே இருந்ததாம். ஹல்லேலூயா. அந்த சாக்கடை தண்ணி போற பக்கத்தில் 2 பக்கத்திலும் செடிகள் நன்றாக இருந்திருக்கு. அந்த அதிகாலை வேளையில அந்த தண்ணி போய்கொண்டிருக்க தண்ணி பார்த்தா இந்த 2 செடிகளிலும் இருக்கக்கூடிய அந்த பனி தண்ணீர் பாருங்க, அதிகாலையில் அந்த பனி தண்ணீர் ஏன்னா அப்படியே வட்டமாக செடிகளில் இருந்திருக்கு. சூரிய ஒளி படுகின்ற பொழுது நல்லா பளபளன்னு அந்த தண்ணீர்ல என்ன வெளிச்சம் மின்னியதான். உடனே இந்த சாக்கடை தண்ணீர், நான் எவ்வளவு நாற்றமுள்ளவனாக இருக்கிறேன், இந்த நீர்த்துளியெல்லாம் எவ்வளவு மின்னுகிறது என்று ஏங்கியதான். பளிச்சென்று மின்னுகிற அந்த நீர்த்துளியை பார்த்து அப்பொழுது சூரியன் ஒளி இந்த சாக்கடை தண்ணியில பட்டு இந்த சாக்கடை தண்ணி அப்படியே எவாப்ரேட் ஆகி ஏன்னா மேலே சென்றது. மேலே சென்று ஏன்னா அன்றைக்கு இரவில் பெய்த பனியிலே எவாப்ரேட் ஆன அந்த நீர்த்துளி இப்பொழுது அந்த சாக்கடை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு செடியில பட்டு இப்ப மறுநாள் சூரிய ஒளி அதில் பட்ட பொழுது அது மின்ன ஆரம்பித்ததான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் சாக்கடை போல உங்கள் வாழ்க்கை நாறிக்கொண்டிருக்கிறதா, நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அந்த நீதியின் சூரியனாகிய தேவன் உங்கள் மேல் உதிக்கின்ற பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அந்த மகிமையின் ஒளி உங்கள் மேல் படுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக, ஜொலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கும் உபத்திரம் என்று 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உபத்திரங்களா நீங்கி லேசான உபத்திரவங்க. அதனால கர்த்தர் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்க மாட்டாருங்க. அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். இந்த சத்தியம் தெரியாதனால தான் அநேக +2ல ஃபெயிலான தற்கொலை பண்ணிக்கிறாங்க, லவ்ல ஃபெயிலான தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தொழில நஷ்டமாச்சுன்னா குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. காரணம், இந்த சத்தியம் அவர்களுக்கு தெரியவில்லை. தன்னை படைத்தவர், உருவாக்கினவர் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை நமக்கு உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இதை அறிந்து கொள்ளாதனால, சத்தியத்தை அறியாதனால்தான் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார், ஜெயத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் லிங்கன் 12 பிப்ரவரி 1809 ஆண்டு கென்டக்கில USA பிறந்தவர். புரியுங்களா?
1809 வருடத்தில் 12ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் அவர் பாருங்க அவருடைய வாழ்க்கையில அநேக தோல்விகள் வாழ்க்கையில் ஏற்பட்டது. பாத்தீங்கன்னா அவருடைய இளமை கால பருவத்தில் பள்ளிக்கு செல்ல முடியாத அப்படி குறைவான ஒரு கல்வியை தான் கற்க முடிந்தது. பார்த்தீங்கன்னாக்கா அப்படிப்பட்ட அவர் இளம் வயதிலே தாயார் மரித்து போனார்கள். 8 to 9 வயதுல தாயார் மரித்து போனாங்க. தாயார் இல்லாத ஒரு மகனாக வளர்ந்தாங்க. எப்படியாக ஈசாக்கு தன்னுடைய 3 வயதுல தாயார் இழந்து போனான் பாருங்க. ஆனால் கர்த்தர் தன்னை நோக்கி பார்க்கிறார். தன்னோட பாட்டி வேத புத்தகத்தை கொடுத்து நன்றாக படி, அது கடைசி வரை உன்னை காக்கும், நடத்தும், வழி நடத்தும் என்று சொன்னதுனால அதன் மேல் அவர் கவனம் வைத்தார். அப்படிப்பட்ட இந்த ஆபிரகாம் லிங்கன் 1831 வருடத்தில் வியாபாரத்தை செய்தார். புரியுங்களா? அவர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த பிசினஸ்ல அவர் தோல்வி அடைந்தார். 1832 வருடத்தில் தேர்தலில் நின்றாரு. தேர்தலில் எலெக்ஷன்ல அவர் தோல்வி அடைந்தார். அதே போல 1833 வருடத்தில் மீண்டும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. பிசினஸ்ல தோல்வி அடைந்தார். 1834 வருடத்தில் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. 1834 வருடத்தில் பெண்ணை காதலித்தாரு. அந்த பெண் மரித்து போய்விட்டார்கள். 1840 வருடத்தில் மீண்டும் அவர் என்ன செய்தாரு? எலெக்ஷன் நின்றாரு, தோல்வி அடைந்தார். 1842 வருடத்தில் மோசமான அவருக்கு ஒரு பெண் துணை கிடைத்தது. புரியுங்களா? அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு வெற்றிக்கு வழி நடத்துவதற்கு உறுதுணையான ஒரு மனைவி அவருக்கு இல்லை. அவருக்கு மோசமான அவர் வாழ்க்கையில ஒரு துணையாக ஒரு பெண் கிடைத்தார். 1843 வருடத்தில் சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்தார். 1846 தேர்தலில் மீண்டும் தோல்வி அடைந்தார். 1848 தேர்தலில் மீண்டும் தோல்வி அடைந்தார். 1855 செனட் பதவியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். 1856 வருடத்தில் துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு அதிலும் அவர் என்ன செய்தார்? தோல்வி அடைந்தார். 1858 செனட் பதவியில் தோல்வி அடைந்தார். 1860 வருடத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக மாபெரும் ஒரு வெற்றியை பெற்றார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1860 1865 வரை அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதியாக அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு முன்பாக பாருங்க, வாழ்க்கையில பிசினஸ்ல தோல்வி, எலெக்ஷன்ல தோல்வி, தனக்கு துணையாக வந்த பெண்மர் மரித்து போட்டான் காதலி, தனக்கு துணையாக வந்த பெண்ணும் சரியான ஒரு துணை இல்லை, மோசமான ஒரு துணையாக இருந்தது. இப்படியாக செனட்டர் எல்லா எலெக்ஷன்ல தோல்வி அடைந்து, ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னாக்க துணை ஜனாதிபதி பதவியிலும் தோல்வி அடைந்து கடைசியில் இறுதியில 1860 அவர் என்ன செய்தாரு? அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதியாக வெற்றி பெற்றார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் ஆபிரகாம் லிங்கன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வது என்னவென்றால், தோல்வி நிரந்தரமானது அல்ல. தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம், வெற்றியை விரும்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு இந்த பூமியிலே செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதனால் தான் இன்றைக்கு கூட நான் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருக்கேன், டேனி டாக்ஸில் கர்த்தர் உங்களை அழைத்தது மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்காதபடி நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் நீங்க மற்றவர்கள் உங்களை என்ன சொல்றாங்க என்பதை நீங்க என்ன செய்யாங்க, ஏன்னா கவனிக்காதீங்க. மற்றவர்களை இம்ப்ரெஷன் பண்ணுவதற்காக வாழாதீங்க. கர்த்தர் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவே கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்று வாழ்கின்ற பொழுது நீங்கள் மனச்சோர்வுக்குள்ள போக மாட்டீங்க, வெற்றுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. அதனால் தான் வாழ்க்கையில தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல. ஆபிரகாம் லிங்கன் வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு தோல்விகள், ஏன்னா பிசினஸ்ல தோல்வி, எலெக்ஷன்ல தோல்வி, துணை ஜனாதிபதி பதவி தோல்வி, ஆனால் இறுதியிலே அமெரிக்க ஜனாதிபதி தேர்வில் அவர் வெற்றி பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக வேளைகளிலே நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் நீதிமொழிகள் 23 அதிகாரம் 7வது வசனத்தின்படி அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்க ஒரு பாஸ்டராக ஊழியக்காராக மாற வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? அதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்து கொள்கின்ற பொழுது தேவன் அதை உதவி செய்து வாசலை திறப்பார். ஒரு இன்ஜினியராக, டாக்டராக, சயின்டிஸ்டாக, ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்டாக மாற வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா நிச்சயமாக அந்த இலக்கை நீங்க அடைவீங்க. ஏனென்றால் உங்க மனதிலே ஃபர்ஸ்ட் உங்க என்ன உண்டாகிற முதல்ல உங்க எண்ணங்களிலே அந்த காரியம் உதிக்க வேண்டும். எண்ணங்களிலே இதை நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று நினைக்க வேண்டும். எண்ணங்களிலே தோல்வியின் எண்ணம் இருந்தா நீங்க வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாது. அப்ப எண்ணங்கள் தான்
உங்க வாழ்க்கையில வெற்றியை தோல்வியை முதலாவது நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 2-3 என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது இதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஹல்லேலூயா. பலவிதமான சோதனை வந்துச்சுனாக்க இந்த சோதனை என்னை சாதனையாளராக மாற்ற வந்திருக்கிறது என்று நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனைகள் நம்மை புடமுடக்கூடியதாக இருக்கிறது, நம்மை சரிபடுத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மை பொன்னை போல் மின்னும்படியாய் நம்ம மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தா தான் நீங்க எப்படிப்பட்ட பலமுள்ள மனிதனா, எப்படிப்பட்ட நாணமுள்ள மனிதனா, எப்படியாக அந்த பிரச்சனையை கை கொள்றீங்க, எப்படியாக அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கான ரிசோர்ஸை நீங்க தேடுறீங்க, எப்படியாக மனிதர்களுடைய தயவுக்காக மனிதர்களிடத்தில் எப்படி நீங்க மேற்கொள்வதற்கான காரியங்களில் ஈடுபடுறீங்க என்பது அதன் மூலம் தான் தெரியும். டெஸ்ட் வச்சாதான் ஸ்டூடெண்டுடைய திறமை தெரியும். பரீட்சை வந்தா தான் தேர்வுல வெற்றி பெறுவதற்குரிய அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். பரீட்சை இல்லைனாக்கா எப்படி நம்ம திறமை உள்ளவர்களா என்று நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பரீட்சை போராட்டங்கள் சோதனைகள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் ரோமர் 5வது அதிகாரம் வசனம் 3-4 அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் வந்ததுங்க. இந்த உலகம் தோன்றியது முதல் இதுவரை எல்லாருக்கும் அநேகருக்கு அந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையோடு கடந்து வந்திருக்கிறாங்க. என வெற்றியாளர்களாம் அந்த பிரச்சனை இலகுவாக மேற்கொண்டு சோர்ந்து போகாதபடி அந்த பிரச்சனைகளிலே அவங்க பொறுமையாக இருந்து அது ஞானத்தை, அனந்த ஞானத்தை பெற்று அவர் வெற்றியுள்ளவர்களாக மாறி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால் தான் பலவீனமான சமயங்களிலே நாம் தேவனுனை சார்ந்து கொள்கின்ற பொழுது தேவன் நம்மை பலத்தால் இடைகட்டக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் பவுலுக்கு கர்த்தர் சொன்னார் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை நம்மளோடு இருக்குங்க. அந்த கிருபை பாருங்க, தகுதி இல்லாதவன் மேல பாராட்டக்கூடிய கிஃப்ட் தான். தகுதி இல்லாதவன் மேல அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட். தகுதியே அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கே தகுதி இல்லை, இருந்தாலும் அவனுக்கு அந்த பரிசு பொருட்களை கொடுக்குறாங்களே, அதே போல தேவன் இந்த உலகத்திலே பாவியாய் இருக்கிற நமக்கு மனம் இறங்கி நீதிமானாய் மாற்றி அவர் பிள்ளையாய் மாற்றி இந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார் பாருங்க. அதுதாங்க கிருபை, சுத்த கிருபை, பரிபூர்ண ஒரு கிருபையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் பாருங்க இந்த மின்சார விளக்கை கண்டுபிடிப்பதற்கு 1000 முறை கண்டுபிடி தோல்வடைந்து அதுக்கப்புறம் தான் அந்த பல்பையை கண்டுபிடித்தார். மன சோர்வு அடையில அவர் வாழ்க்கையில 1031 கண்டுபிடிப்புகளை தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்து இருக்கிறார். அவர் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைகின்றவர் சோர்ந்து போயிருந்தா 1000 முறை சோர்வு அடைந்து அதுக்கப்புறம் தான் பல்பை கண்டுபிடித்தார், இந்த எலக்ட்ரிக் பல்பை. அப்படின்னா பாருங்களேன், சோர்வடையாதபடி அவர் முன்னேறி சென்றார். அதனால தான் இன்றைக்கு நமக்கு இந்த பல்ப், எலக்ட்ரிக் பல்ப் நமக்கு பயன்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்க அநேக சாதனையாளர்கள் அவள் ஆரம்பத்தில் தோல்விற்றவர்கள் தான். ஆனால் தோல்விற்றவர்கள் அதிலே நின்று போகாதபடி அவர்கள் தோல்வியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அவர்கள் வெற்றிக்குள்ளாக வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் பாருங்க, ரைட் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க கேலி கிண்டல் பண்ணாங்க. விமானத்தை அவர் கண்டுபிடித்தார்கள். முதல் விமானத்தை பறக்க விடுகின்ற பொழுது அவர்கள் பத்திரிகை என்ன செய்தது, நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அவர்கள் கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் விமானத்தை அவர்கள் அடுத்த வாரத்திலே விமானத்தை முதலாக விண்ணிலே பறக்க விட்டார்கள் ரைட் சகோதரர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல KFC ஸ்தாபகர் கோனல் சாண்டர்ஸ் அவர் என்ன செய்தார் பாருங்க, தன்னுடைய கென்டாக்கி அந்த சிக்கன் ஃப்ரைட் சிக்கனை 1000 கதவுகளுக்கு மேலே ஏற பல பில்டிங்ல அபார்ட்மெண்ட்ஸ் அநேக பில்டிங்ல எல்லாம் தன்னுடைய ப்ராடக்டை KFC அந்த சிக்கனை பொரித்த கோழியை போய் 1000க்கும் மேற்பட்ட கதவுகளை தட்டி அதை விற்பனை செய்தார். பின்பாக இன்றைக்கு உலகம் முழுவதும் KFC கென்டாக்கி ஃப்ரைட் சிக்கன் என அவுட்லெட்ஸ் உலகம் முழுவதும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் தோல்வி, ஆனால் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வால்ட் டிஸ்னி அவர்கள் பத்திரிகை புறக்கணிக்கப்பட்டது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறுவருடைய கேளிக்கை படங்கள் எல்லாவற்றும் வால்ட் டிஸ்னி தான் என வெளியாக்கி கொண்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் நீங்க நடந்து விட்டது என்று
அதை என்ன காரியத்தை பார்த்து சோர்ந்து போய்விடாதபடி நடந்த காரியத்திலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி முன்னேறி செல்ல வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கோடீஸ்வரர்கள் பில்லியனர்ஸ் எல்லாம் வாழ்க்கையில அவங்க தோல்வியை அடைந்துதான், தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால ஒன்று, உங்க பிரச்சனை கண்டு பிரச்சனைக்கு தீர்வு காண்க, தேவைகளை கண்டுபிடித்து அதை பூர்த்தி செய்யுங்க. மூன்றாவது, காயங்களை கண்டு அதை சுகமாக்குங்க. புரியுங்களா? அப்படி நீங்க செய்கின்ற பொழுது வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் தான் உங்களை பலப்படுத்துகிறார். அவர் உங்களை பலவானாய் பார்க்கிறார், பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தி கேட்டு இந்த செய்தியின்படியாக உங்க வாழ்க்கையில பிரயோஜனம் பட்டிருந்தீர்கள் என்றால் கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த உற்சாகமான செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.